சார் இப்போ இங்கெல்லாம் பார்க்கவே நிறைய தென்னை ரகங்கள்லாம் இருக்கும் போல. ஆமாங்க. ஏன்னா தென்னையில் நான் கேட்கும்போது நமக்கு தெரிஞ்சதெல்லாம் போனோமா இளநீ கடையில் வாங்கணுமா குடிச்சோமா. ஆமாம் ஆமாம், அப்படி இளநீ எதுவும் போல் ரகங்கள் நிறைய வந்துருச்சுங்க. ரகங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நாட்டு ரகம்னு எடுத்திங்கன்னா ரொம்ப காலத்து இருக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒரு 50 வருஷம் 100 வருஷம் வரைக்குமே இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா அரசம்பட்டி நெட்டைன்னு சொல்லுவாங்க. இப்போ அரசம்பட்டி நம்ம ஊருக்கு தருமபுரியில் தான், அந்த ஊரில் விளையக்கூடிய ஒரு ஃபேமஸான ரகம் அரசம்பட்டி நெட்டை அந்த செடிகள் இருக்குது. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா குட்டை நெட்டை, ஓகே, ஆனால் ஹைப்ரிட் குட்டை நெட்டைன்னுவாங்க. சின்னதுலேருந்தே காய்க்கும். நெட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 வருஷத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா காய் எல்லாமே வைக்க ஆரம்பிச்சிடும். 3 வருஷத்துலேயே 3 to 4 வருஷத்துக்குள்ளேயே காய் வகைலாம் வர ஆரம்பிச்சிடும், ஓகேங்களா. அதை அடுத்து பார்த்தீங்கன்னா இளநிக்காக வரக்கூடிய மஞ்சள், ஓகே, கவுளி பாத்திரம்னு சொல்லுவாங்க, இல்லை சிஓடின்னு சொல்லுவாங்க. அந்த வெரைட்டி செவ்வெளநீர், செவ்வெளநீர் மேக்ஸிமம் செவ்வெளநீர்னு வந்து கேட்பாங்க. அந்த செடி இருக்குது. அதில் வந்து மலேசியன் கிரீன் இருக்குது. யாழ்ப்பாணம் இவ்வளோ பெருசு இருக்கிறதே பெரிய தாங்க வைக்கிறது, அந்த வெரைட்டிஸ் இருக்குது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மலேசியன் கிரீன் கலரில் வைக்கும். அந்த காயை பார்த்தீங்கன்னா பாருங்கள், தண்டு பகுதியெல்லாம் க்ரீன் கலர் இருக்கா, இது எல்லாமே மலேசியன் கிரீன். இதெல்லாம் மலேசியா க்ரீன் கலர்லேயே வரும். கோகனட்டும் இந்த எல்லாம் மேக்ஸிமம் இளநிக்கு காய்க்கு எல்லாத்துக்கும் ஆகும். அதை தாண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எம்ஓடின்ற வெரைட்டி இருக்குது. இந்த கொப்பரைக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்கள்ல, எண்ணெய் எடுக்கிறதுக்கு, எல்லாம் வெளிநாட்டு எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு இதுக்கெல்லாம் ஆகும். எல்லாமே தென்னையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இடைவெளி வந்து நிறையா இருக்கணுங்க. மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 அடி இருக்கணும். ஆனால் இப்போ 20 அடி யாருமே நடுறதில்ல, ஆனால் 15 அடி அப்படி இப்படி நட்டுறாங்க. ஆனால் இதுக்கு நம்ம ப்ராப்பராக பராமரிக்கிறதுனா எப்படி சார், எந்த வகையில் இப்போ வந்து தென்னை செடி வாங்கிட்டு போகிறாங்கன்னா வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த செடி இருக்குன்னா, இந்த செடி வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஆல்ரெடி ரூட் வந்து செடி, ஓகேண்ணா. இப்போ நிலத்துலேருந்து நம்ம பிடுங்கி எடுக்கிறதுக்கும் அந்த மாதிரி கவரில் இருக்கிற வாங்குறதுக்கு நிறைய வித்தியாசங்கள் இருக்கும். ஏன்னா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரெடியாக நீங்கள் வச்ச உடனே அப்படியே வளராமல் வேரில் வந்துருக்கு பார்த்தீங்கன்னா. இதுக்கு நம்ம கவரை போட்டு கிழிச்சு எடுத்துகிட்டு இப்போ இதுக்கு வந்து குழி எப்படி எடுக்கணும்னா 3க்கு அடியிலையும் 3, ஓகே, அகலமும் 3, இப்போ சைட்லேயும் 3, அகலமும் 3 அடி எடுத்து நம்ம வந்து பிளான்டேஷன் பண்ணணும். இது வரைக்கும் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வரைக்கும் இது பண்ணிடுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒல்லாரம் தான் வளர்ந்து வரும். இந்த மாதிரி குருத்து இங்கே வரைக்கும் நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா இருக்குமா அந்த செடியை வளராது. நிறைய பேர் இதை மிஸ்டேக் பண்ணுறாங்க. மண் போட்டு மூடிடுவாங்க 3 அடின்னு சொல்லுவாங்க. இப்படி போட்டால் வராது, ஒல்லாக்கிறது தான் வரும். போட்டு வயிறு போட்டு இருக்குமா கட்டினா எப்படிக்குமோ அந்த மாதிரி காண வராது. செடி வாங்கினா இது வரைக்கும் தான் பிளான்டேஷன் பண்ணணும். ஆல்ரெடி நீங்கள் அந்த அளவு தான் வச்சிருப்போம். 3 அடி குழி எடுத்து இந்த அளவுக்கு தான் வைக்கணும், இந்த அளவுக்கு மண் போடணும். அப்போ நீங்கள் மழை பெய்யும் போதோ தண்ணி ஊற்றும் போது அது செறிஞ்சு அப்படியே வளர ஆரம்பிச்சிடும். ஒரு 3 தரையிலேருந்து ஒரு 3 அடி to 4 அடி வரும்போது உங்களுக்கு பாலை வந்து காய்கள் வைக்க ஆரம்பிச்சிடுங்க. நல்ல ரகங்கள்லாம் நம்மக்கிட்ட சூப்பராக இருக்குது. நீங்கள் யாருன்னா தோட்டம் வைக்கணும், 50 செடி வேணுமா, 100 செடி வேணுமா, இல்லை 1000 செடி வேணால் கூட இப்போ ரெடியாக ஸ்டாக் இருக்குங்க. ஆமாம் சார். ஏன்னா இப்போ எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மேரேஜ் ஆகட்டும், மேரேஜ் ஃபங்க்ஷன் கூட எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா செடிகள் வந்து கொடுக்க ஆரம்பிச்சு. ஆமாம், இப்போ எல்லாரோட வீட்லையுமே அது இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் அந்த மாதிரி கொடுத்துட்டு இப்போ நாம் கூட நிறைய பேர் மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு எல்லாமே செடி தராங்க, ஓகேவா. எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் கொடுத்துட்டு போவாங்க. ஆர்டர் கொடுத்தாலும் 15 நாளுக்கு அவங்களுக்கு வந்து எடுத்துகிட்டு போயிடுவோம். கொய்யா, நெல்லி, மாதுளை இந்த மாதிரி வெரைட்டிஸ்லாம். எந்த ஊரில் இருந்தாலுமே நீங்கள் கொடுக்குறீங்களா? எந்த ஊரில் இருந்தாலும் கொடுக்கலாம். அவங்க முன்னாடி கால் பண்ணி எங்கிட்ட சொல்லணும். நாங்கள் அவங்களுக்கு செடியை ஃபோட்டோ அனுப்புவோங்க. இவ்வளோ ஹைட் இருக்குது, இந்த ரேட்டை வருது அப்படின்னு. டெலிவரி எக்ஸ்ட்ரா வரும். அவங்க பார்த்து புக் பண்ணாங்கன்னா நாங்கள் கொடுத்துருவோம். பெஸ்ட்டாக பண்ணி தருவோங்க. அதெல்லாம் பெஸ்ட்டாக பண்ணி தந்துருக்கோம் நம்ம எல்லாரும் இருக்கும். கண்டிப்பாக சார். இப்போ அந்த டிரான்ஸ்போர்ட்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா, அது எந்த மாதிரி பண்ணி கொடுக்கும்? அந்த மாதிரி வந்து இப்போ மேக்ஸிமம் வெஹிக்கிள் தான் பண்ண முடியும். இந்த வண்டி 4 வீலர் வண்டி இருக்குல்ல, பெரிய வண்டி, அதில் தான் மேக்ஸிமம் டெலிவரி பண்ண முடியுங்க. அந்த மாதிரி பல்க் ஆர்டர்லாம் அவங்க லொக்கேஷனுக்கு போய் டேரெக்டாக டெலிவரி பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு மேரேஜ் ஃபங்க்ஷன்னா மினிமம் 10 நாள் to 15 நாளைக்கு முன்னாடி எங்ககிட்ட புக் பண்ணணும். இப்போ திடீர்னு வந்து கேட்டால் நமக்கு கிடைக்காது, ஏன்னா புக் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி மேரேஜ் டைம்லாம் நமக்கு நிறைய ஆர்டர்ஸ் வருது, ஓகேங்களா. இப்போது இது 20 அடி வைக்க சொன்னீங்க இல்லையா, கம்பல்சரி அது 20 அடி இருக்கணுமா சார், இல்லை அது முன்ன பின்ன இருந்தால் பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த 20 அடி வந்து பார்த்தீங்கன்னா இருந்தால் தான் உங்களுக்கு நல்லா காப்பு வரும். ஒரு ஓலையும் இன்னொரு ஓலையும் ஜாயின் ஆகாத நல்லா வேர் ரூட் இருந்தால் தான் நல்லா நிறைய காப்பு வரும். எந்த அளவுக்கு நீங்கள் தள்ளி வைக்கிறோம் அந்தளவுக்கு காப்பு நிறையா வரும். உங்களுக்கு நிழலும் வராது. இப்போ வேறு செடி எதனா ஊடு பயிரை பண்ணால் நீங்கள் மினிமம் 25 அடியாச்சும் வைக்கணும். இதுக்கு ஏதாவது நம்ம உரங்கள் அந்த மாதிரி ஏதாவது? இது உரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு காண்டாமூருக்கு வண்டு வரும். நிறைய பேர் செடி இவ்வளோ ஆகிட்டுக்கு செடியை செத்து போயிட்டு இருக்கோம் குருத்தெல்லாம். அதனால் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து கம்பல்சரி இந்த மணல் இருக்குல்ல, மணல்லாம் அப்பப்போ தூவி விடணும். மாதத்தில் ஒரு 2 மாதத்துக்கு ஒரு மாதத்துக்கு ஒரு டைம் ஆச்சு கல் உப்பு இருக்கலாம், சாப்பிட கல் உப்பு, அதெல்லாம் கொட்டிங்கன்னா நல்லா கொஞ்சம் புஷ்டியாக வளரும் செடி. அதே மாதிரி இதுக்கெல்லாம் நுண்ணூட்ட சத்து உரங்கள் தென்னைக்கு வந்துருக்குது. இப்போலாம் உரக்கடையெல்லாம் இருக்குது, அதை வாங்கி வந்து போடணும். இதெல்லாம் யாருமே பண்ண மாட்டாங்க. நெட்டாக தண்ணி ஊற்றினா வருதுன்னு. ஏன்னா கண்டிப்பாக சார், ஏன்னா நம்ம குடும்பத்தில் ஒருத்தர் எப்படி நம்ம சின்ன குழந்தைங்க அந்த மாதிரி அதே மாதிரி இது வந்து நம்ம தென்னை எல்லாமே யூஸ் ஆகும். இந்த ஓலை யூஸ் ஆகும். ஓலையில் தொடப்பு அந்த இது பண்ணலாம். இது பின்னி நம்ம ஊடவும் தயாரிச்சிக்கலாம்.
எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும். மட்டையிலேருந்து இதை வந்து மட்டையை வந்து பார்த்தீங்கன்னா இது கோகோபிட்டாக வருது, தூள் பண்ணி பார்த்தீங்கன்னா செடிகளுக்கு போகிறதுக்குன்னு வருது. இளநீ, தேங்காய், கொப்பரை, எண்ணெய் எல்லாமே இருக்குதுங்க. டாப் டு பாட்டம் இருக்கும். எல்லாமே வந்து யூஸ் ஆகுறது. ஆமாம், வீட்டில் கண்டிப்பாக ஒரு தென்னை மரம் 2 தென்னை மரம் இருந்தால் தான் நமக்கு எல்லாத்துக்குமே. ஒரு தேங்காய் 10 ரூபா, 15 ரூபா, 20 ரூபா வரைக்கும் விற்கிது. நான் போய் வெளியில் வாங்குறது ஒரு தென்னஞ்செடியை 150 ரூபா, 100 ரூபா வாங்கி வச்சுருக்கேன்னா அது ஏதாவது காலத்தில் வரப்போகுது. நமக்கு இல்லைனாலே நம்ம வரக்கூடிய காலகட்டத்தில் ஒரு பெனிஃபிட்டான ஒரு வேல்யூ இருக்குன்னா இதெல்லாம். வெளிநாட்டில் எக்ஸ்போர்ட் பண்ண, வெளிநாட்டில் தென்னை மரம் எங்கேயுமே பார்க்குறது ரொம்ப கம்மி தான். சார் இதோட லைஃப் டைம்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா? இப்போ வந்து அந்த மாதிரி இப்போ வந்து நாட்டு செடின்னு எடுத்திங்கன்னா மினிமம் 50 to 100 வருஷம் வரைக்கும் இருக்கும். ஹைப்ரிட்னு எடுத்திங்கன்னா இப்போ இளநீ கண்ணுலாம் வந்து 10 to 15 வருஷம் தான் இருக்கும். சின்னதுலேருந்தே காய்க்க ஆரம்பிச்சு ஒரு 10 வருஷத்துக்கு நமக்கு பெனிஃபிட் தரும். அது நம்ம சின்னது இளநிக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா இருக்கும், அதுக்காக முடிஞ்சிடும். இந்த கொட்டை நட்ட வெரைட்டி எல்லாமே மினிமம் ஒரு 30 வருஷம் 35 வருஷம் இருக்குங்க. கண்டிப்பாக இதுதாங்க. ஆனால் எல்லாத்துமே வந்து ஒரு ஈல்டு கொடுக்கறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இயர் இருக்கும் இல்லைங்களா? நம்மளுக்கு உடனே நட்ட ஒன்றும் வராதுங்க. இது வந்து தென்னஞ்செடினா வந்து பார்த்தா நாட்டு ரகம் மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 5 to 6 வருஷம் ஆகுங்க.